நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே 2-3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த 2-3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெவலப்பர் ஆப்ஷன். பொதுவாகவே இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஆஃப் மோடில் தான் இருக்கும். நம்ம தான் வந்து ஒரு 7 தடவை டேப் பண்ணி அதை வந்து தட்டி எழுப்புனா தான் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக எல்லோரும் உள்ளே போயிட்டு அதை வந்து என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஒரு சில பேர் தெரிஞ்சவங்க நொங்கு எடுத்துருவாங்க அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நபராக இருந்தீங்கன்னா, எனக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டெவலப்பர் ஆப்ஷனில் ஒரு 4-5 விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ கொலன்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோவை நீட்ட விரும்பலை, சுருக்கிக்கிறேன். ஸோ வாங்க என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம். சரி நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபட்டாஃபட் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறத நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டெவலப்பர் ஆப்ஷனுக்கு வந்து அபவுட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன், அதில் வந்து பில்டின் நம்பர் இருக்குல்ல, அதை 7 டைம்ஸ் இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா டெவலப்பர் மோட் ஹேஸ் ஆல்ரெடி பீன் டர்ன்ட் ஆன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம பின் வாங்கிடலாம். இப்போ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சும்மா அதை டேப் பண்ணுவோம். டேப் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் தனி பட்டன் இருக்குது, அது ஆனில் இருக்குது. இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அபவுட் ஃபோனில் போயிட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனில் போய் 7 தடவை நீங்கள் டேப் பண்ணி மறுபடியும் இது ஓப்பன் பண்ணி வரும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே ஒரு 4-5 செட்டிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வந்தாச்சு. இப்போ இன்புட் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஷோ டேப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஜஸ்ட் எனேபிள் பண்ணுங்கள். முதல்ல நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஏதாவது ஸ்க்ரீனில் நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் டச் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது, சரிங்களா? அப்போது டச் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிடணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த ஷோ டேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் ஏதாவது ஒரு பகுதியில் நான் வந்து டச் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா ஒரு பபிள்ஸ் மாதிரி ஒயிட் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கவனிங்க. டேப் பண்ணும்போது வந்து ஒரு ஒயிட்டில் ஒரு ரவுண்டாக உங்களுக்கு இதாகுதா, டிஸ்பிளே ஆகுதா, அப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து முறையாக டச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எனக்கு வேண்டான்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நான் டச் பண்ணுற பாருங்க, இதாக தெரியுதா, தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு செட்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர் லொக்கேஷன் ஸ்க்ரீன் ஓவர்லே ஷோயிங் கரண்ட் டச் டேட்டா. அதாவது இந்த செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் எங்கெல்லாம் டச் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதோட டேட்டாவை டாப்பில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். உதாரணத்துக்கு நான் வந்து இதை எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், அதாவது என்னுடைய டைம், அப்புறம் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு லைன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா, கிரே கலரில் வித் நம்பர்ஸ், அப்புறம் வந்து ஆல்ஃபபெட்டிக் இதில் லெட்டர்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுதா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேஜை வந்து அங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு லைன் வருது, நீங்கள் உங்கள் விரலை எங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அதோட டேட்டாவை எல்லாத்தையும் இது ரீட் பண்ணும். இப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் மறைஞ்சிடும். ஸோ அதுக்கு தாங்க இந்த பாயிண்டர் லொக்கேஷன். அடுத்ததாக வந்து ஷோ சர்ஃபேஸ் அப்டேட்ஸ். உங்கள் ஃபோனில் எந்தெந்த பகுதியெலாம் அப்டேட்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வந்து இந்த ஒரு ஃப்ளாஷ் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பட்டன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஷோ சர்ஃபேஸ் அப்டேட்ஸ், எந்தெந்த பகுதிகள் வந்து அப்டேட்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஃப்ளாஷ் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. பாருங்க, பார்த்தீங்களா, எல்லாமே அப்டேட்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோ லே அவுட் பவுன்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இது எதுக்கு தெரியுமா, அதாவது எல்லாத்தையும் மார்க் பண்ணும், கட்டம் போட்டு மார்க் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். பாருங்க, பார்த்தீங்களா, மார்ஜின்லாம் போட்டு பக்காவா இந்த மாதிரி உங்களுக்கு இது டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இது வெளியே வந்து பார்ப்போம், எல்லாத்துலேயுமே அப்படி தான் வந்திருக்கு பாருங்க. அந்த டிசைனிங் ஒர்க் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்க, செமல. இப்போ நம்ம வந்து டெவலப்பர் ஆப்ஷனில் போயிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் இன்புட் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம என்ன பண்ணலாம், ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுவோம், இதெல்லாம் மறைஞ்சிடுச்சா. அதுக்கு தாங்க ஷோ லே அவுட் பவுன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபோர்ஸ் RTL லே அவுட் டைரக்ஷன். ஸோ இந்த செட்டிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பழைய செட்டிங் தான், பட் புதுசாக உள்ளே வந்திருக்கவங்க தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களுக்காக இது என்னன்னா, இதோட மொத்த லே அவுட்டும் நீங்கள் வந்து வலது பக்கம் தானே பயன்படுத்துறீங்க, இதை வந்து அப்படியே இடது பக்கம் நீங்கள் பயன்படுத்தலாம். பாருங்க, அப்படியே லெஃப்ட்டில் வந்துருச்சா. ஸோ இதை வந்து மறுபடியும் ரைட்டில் கொண்டு வந்துடலாம். அதுக்கு தான் இந்த செட்டிங். இந்த டைரக்ஷனை நீங்கள் மாற்றுறதுக்கு இந்த செட்டிங், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 1 2 3 4 5 செட்டிங்கை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக
மிக முக்கியமான ஒன்று இன்னொன்று ஹார்ட்வேர் அக்ஸலரேட்டட் ரெண்டரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் வியூ இன்சைடு விண்டோஸ் வென் ட்ரா. ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பார்த்தீங்களா, அந்த விண்டோஸ்க்குள்ளே ஃப்ளாஷ் வியூஸ் இந்த இதுக்கு நீங்கள் மூவ் பண்ணும்போதெல்லாம் அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்குண்டான செட்டிங் தான் இந்த இது ஒரு ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங்ஸ். ஸோ மொத்தத்தில் ஒரு 4-5 செட்டிங்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த செட்டிங்ஸ்லாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எது மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபோன் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த ஸ்டாரு ஹேஷு ஏதாவது ஒரு நம்பர் அடித்து லாஸ்ட்டில் ஹேஷ் அடித்து அப்படி செக் பண்ணுவாங்க. இன்னமும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. பட் இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண்ட்ராய்டில் டெவலப்பர் ஆப்ஷன்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் தெரியப்படுத்தியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஒரு செட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே நான் வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை அமர பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் இந்த 2-3 செட்டிங்கை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அதோட பலனை அனுபவிக்கட்டும். ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு முதல் தடவையாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக்.